இப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம். அங்கே சனி பகவான் ஏற்கனவே உட்காந்துருக்காரு. ஜென்ரலாகவே 6ஆம் இடத்துல சனியோட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பிளேஸ்மெண்ட் தான். அப்போ சனி பகவான் அங்கே 6ல் உட்காந்து அதை குரு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் உழைப்பினால் ஒரு உயர்வு அப்படிங்கிற விஷயங்களும் வரும். அதே சமயம் ஆரோக்கியம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த உழைப்பு ஜாஸ்தி ஆகும்போது நம்ம ஹெல்த்தை பார்க்க மாட்டோம். அப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா கூட அது நம்மளுக்கு ஒரு உடல் உபாதை அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அது மீனம்ங்கிறது காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம். அப்போ அந்த 6, 12 அந்த காம்பினேஷனில் வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறது, வைத்தியத்துக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிற போக்குலையும் அது போகும். இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடனை வந்து ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை வந்து திரும்பி கட்டக்கூடிய காலம். ஏன்னா இங்கே வந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போ உங்களுக்கு பணம் வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லோன் ஏதாவது இருந்ததுன்னா அதை ப்ரீ க்ளோஷர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.